ஏய், மமிதா பைஜு படமா? சரி, பிரேமல மாதிரி கலகலன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ட்ரெய்லரை பார்த்தா சம்திங் சம்திங் உன்னாலே மாதிரி ஒரு ஃபீல்ஸ் தருது. எதுக்கும் படத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா சூர்யா நடிச்ச படம்ல அது வேல் ஆதவன் ஜோன்ல இருக்கு. வணக்கம் எர்த்து மக்களே. விஸ்வநாதன் அண்ட் சன் 40 வயசு ஆகியும் கல்யாணம் பண்ணாம நிறைய சொத்துக்களை வைத்துக் கொண்டு ஃபேன்சி கார்ஸ், ஸ்கூல் கேட்ஜெட்ஸ், ஃபிளாஷியான வாட்ச், ஷூஸ் மற்றும் ஆக்சசரிஸ் போன்ற விஷயங்களை எல்லாம் போட்டுக்கொண்டு டிண்டர், பம்புள் போன்ற டேட்டிங் ஆப்பின் வழியாக ஃபாரின் ஃபிகர் எல்லாம் உசார் பண்ணி அப்பப்போ வெளிநாடுங்க மஜா பண்ணிட்டு ஜாலியா இருக்காரு. இதுல இவங்க அம்மா ராதிகா, எப்ப இவ்வளவு சொத்தை வச்சுட்டு இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கே, ஏதாவது கல்யாணம் காட்சி பண்ணி தொலை வேண்டியதானே அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னடா அது ஒரே தொல்லையா போச்சுன்னு பிரைவேட் ஜெட் எடுத்துக்கிட்டு அமெரிக்காவில் போய் ஒரு சரகட் மாதிரி பிடிச்சி சரகசி வழியா ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு இந்தியா வருகிறார் 40 வயதான சஞ்சு, அதாவது நமது 51 வயதான சூர்யா. சரகட் மாதிரி யாருன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. 22 வயதான மேடி, அதாவது நமது 25 வயதை நிரம்பிய மமிதா பைஜு. மமிதா பைஜுவை கமிட் பண்ணிட்டு அதான் குழந்தை பிறந்துருச்சுல, போயிட்டு வாமா அப்படின்னு அத்து விட முடியாதுல்ல. அதான் அவங்கள படம் ஃபுல்லா கூடயே கூட்டிட்டு சுத்துறாங்க. சொச்ச கதை என்னன்னு நீங்க ட்ரெய்லர்லயே பார்த்திருப்பீங்க. அதுக்கு மேல் இந்த கதையில் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. விஸ்வநாதனும் அவருடைய மகனும், அந்த மகனுடைய அம்மாவும், அதுக்கப்புறம் விஸ்வநாதனுடைய அம்மாவும் சித்தியும், அப்புறம் அவங்க 2 பேருக்கும் பொதுவான கணவராக இருக்கக்கூடிய ராஜீவ் மேனனும், இப்படி மெயின் கதையில ஒரு 7-8 பேரும், கிளை கதையில ஒரு 48 பேரும் இந்த படத்துல இருக்காங்க. இத்தனை பேரை வச்சுக்கிட்டு இந்த சித்திரத்தை ஒரு 2 மணி நேரம் 41 நிமிஷத்துல முடிச்சது மிகப்பெரிய சாதனை. ஏன்னா படத்துக்கு விஸ்வநாதன் அண்ட் சன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களே, ஒருவேளை சூர்யாவும் சூர்யா கையில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தையும் மனசுல வச்சுட்டு இப்படி வச்சிருப்பாங்க போல அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படிதான் எல்லாரும் நினைச்சிருப்பீங்க. ஆனா அப்படி கிடையாது. இப்பெல்லாம் ட்ரெண்டிங்கான சீரியலுக்கு இப்படிதான் பேர் வைக்கிறாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ், லட்சுமி ஸ்டோர்ஸ், கனகவல்லி ஸ்டோர்ஸ். ஆனா இது ஒன்றும் லோ பட்ஜெட் லோக்கல் சீரியல் கிடையாது இல்லையா. திஸ் இஸ் ஹை பட்ஜெட் ஃபேன்சி சீரியல். அதனால நம்ம வந்து அண்ட் சன்ஸ் அண்ட் கோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடைமுடி வச்சா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு எவனா ஒருத்தன் ஐடியா கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி ஒரு டைட்டில். நான் ட்ரெய்லரை பார்த்தா நல்லா தான் இருக்கு, படம் பார்த்துட்டு வரணும், படம் நல்லா இருக்குன்னு சொல்றான். இவன் மட்டும் எதுக்கு குறை சொல்லிக்கிட்டு இருக்கான்? நல்லா கவனித்து பார்த்தீர்கள் என்றால் நான் குறை சொல்லவில்லை. இது படம் இல்லை, சீரியல்னு சொல்றேன், அவ்வளவுதான். மற்றபடி சீரியலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம் இல்லையா. நம்ம டிக்கெட் வாங்கிட்டு 70mm ஸ்கிரீன்ல போய் பாக்குறோங்கிறதுக்காக இது வந்து படம் ஆயிராது இல்லையா. இது தியேட்டர்ல பாக்குற ஒரு சீரியல். ஃபார்ச்சுனேட்லி நாட் எ மெகா சீரியல். அதான் சொன்னல 2 மணி நேரம் 41 நிமிஷத்துல சீரியலை சுருக்கிட்டாங்கன்னு. எனக்கு இந்த சீரியல்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான். இந்த படம் சீரியல் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான ப்ரூஃப் என்னன்னா, சீரியல்ல தான் ஒரு சீன் நடக்கும்பொழுது அந்த சீன்ல ஒரு 12 பேர் இருந்தாங்கன்னா அந்த 12 பேருடைய ரியாக்ஷனுக்கும் கட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் 5 நிமிஷம் ஷூட் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அதை போட்டு கட்ட முடியும். அதே டாக்டிக்ஸ்ல இந்த படத்துலயும் ஏகப்பட்ட சீன் இருக்கு. ஒரே ஒரு வசனம் சூர்யா மட்டும் பேசிட்டாருன்னா போதும், அதுக்கு சூர்யாவோட ஃப்ரெண்ட் ரியாக்ஷன், மமிதா ரியாக்ஷன், மம்மி ரியாக்ஷன், குழந்தை ரியாக்ஷன். நல்லவேளை இந்த படத்துல எந்த பெட் அனிமல்ஸும் இல்ல, இருந்திருந்தா அதுக்கு 2 ரியாக்ஷன்ஸ் கட் பண்ணிருப்பாங்க. மற்றபடி வந்து பீப்புள் லைக் டு வாட்ச் மமிதா பைஜு, பீப்புள் லைக் டு வாட்ச் சூர்யா, பீப்புள் லைக் டு வாட்ச் ரிச் திங்ஸ், பீப்புள் லைக் டு வாட்ச் ஃபேன்சி கார்ஸ், பீப்புள் லைக் டு வாட்ச் பிரைவேட் ஜெட்ஸ், பீப்புள் லைக் டு வாட்ச் ஃபாரின் ஷூட்டிங், ஃபாரின் சாங் அண்ட் ஆல். அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல இருக்க பல 40 வயது ஆண்கள் இப்பவும் தங்களால ஒரு 20ஸ்ல இருக்க பொண்ணை கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அசாத்தியமான நம்பிக்கையோடு சுத்திட்டு இருக்காங்க. இந்த 40 வயசு ஆம்பளைங்க எல்லாம் கூடி குடிக்கிற இடத்துல உட்கார்ந்து அவங்க பேசுற கதையெல்லாம் கேட்டீங்கன்னா தான் அவங்களுக்கு எவ்வளவு அசாத்தியமான கான்பிடன்ஸ் இருக்குன்னு நம்ம கவனிக்க முடியும். ஆளாளுக்கு வீட்டுல ஒரு பொண்டாட்டி குழந்தைய வச்சுக்கிட்டு எல்லாருமே யுனானிமஸா தொப்ப வச்சுக்கிட்டு முன்மண்டையிலும் பின் மண்டையிலும் வழுக்கைகளை வைத்துக் கொண்டு ஃபேட்டி லிவர், லோ பிரஷர், ஹை சுகர் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உடலுக்குள்ள வைத்துக் கொண்டு உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அதுல ஒருத்தன் சொல்லுவான், மச்சான் இப்ப இருக்கிற யங் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஓல்டர் மேன் தான் லவ் பண்றாங்களா மச்சான் அப்படின்னு. அவங்க பாக்குற ஓல்டர் மேன் அவங்களோட ஓல்டு மேன் கிடையாது. அது இவனுக்கு புரியாது. இவன் இப்படி ஒரு பிட்டை போடுவான். இதை கேட்டுட்டு இன்னொருத்த ஆரம்பிப்பான், ஆமா மச்சான் நான் கூட கவனிக்கிறேன், எங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ற நியூ ஜாயினிங் பொண்ணுங்களாம் அவங்க ஏஜ் பசங்களோடய சுத்த மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து எங்க கூட ஹேங் அவுட் பண்றதும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிமா. அப்படியே அவனை டாப் பண்ற மாதிரி இன்னொரு சொட்ட கூதி ஆரம்பிப்பான். மச்சான் இப்போ இந்த டாபிக் வந்ததுனால நான் சொல்றேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாவே ரேண்டமா இன்ஸ்டாகிராம்ல இருந்து யங் கேர்ள்ஸ் வந்து ஃபாலோ ரிக்வெஸ்ட் வந்துட்டே இருக்கு மச்சான். சரி யாரோ தெரிஞ்சவங்களா இருப்பாங்க போல நினைச்சு நானும் அக்செப்ட் பண்ணா டெய்லி சேட் பண்றாங்க அப்படிமா. இப்படி சீக்கிரம் சொட்ட வந்து நியூட் பிக்சர்ஸை யாருக்காவது அனுப்பிச்சிட்டு இப்போ டெலிட் பண்ணணும்னா 50,000 கொடுன்னு யாரும் ஆட்டை போட போறாங்க. இந்த மாதிரியான டார்க் ஃபேண்டசியில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய 40 வயது இளைஞர்கள் இந்தியா முழுக்க நிறைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான எண்ணம் படைத்தவர்களுக்கும் இந்த படம் நல்ல மனத்தீனி போடும். அதனால இந்த படத்தை எல்லாம் குடும்பமா போய் பார்ப்பானுங்க. நீங்களும் போய் பாருங்க, உங்களுக்கும் பிடிச்சாலும் பிடிக்கும். ஆனாலும் நான் கடைசியா ஒரு கருத்து சொல்லாம போக மாட்டேன். இந்த படத்தில் என்னதான் 40 வயசு ஆகி கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் சூர்யா அப்பப்போ டேட்டிங் சைட்ல ஃபிகர்களை எல்லாம் உஷார் பண்ணி ஃபாரின்ல போய் அவங்க கூட எல்லாம் ஜாலியா இருந்துட்டு வராரு. இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கும் தெரியும். ஆனா அவங்க அம்மாவுக்கு தெரியுங்கிறது சூர்யாவுக்கு தெரியாது. இப்படியாக சூழல் இருக்க மமிதா பைஜு நடுவுல பூந்து, டேய் நீ மாசம் பிசினஸ் ட்ரிப்னு ஃபாரின் போய் என்ன பண்ணிட்டு வரணும் உங்க அம்மாவுக்கும் தெரியும்டா டே அப்படின்னு போட்டு கொடுத்துருது. அப்புறம் இவர் எம்பரஸ் ஆக, அவங்க அம்மா எம்பரஸ் ஆக. இது அப்படியே ஒரு காமெடி சீனா. காமெடி தான். ஆனா அதே வீட்டுல ஆண் துணை இல்லாமல் சூர்யாவுடைய அம்மாவும் தான்
இருக்காங்க. அவங்களும் மாசம் மாசம் ஃபாரின்லாம் போய் சரக்கு போட்டு ஜாலியா சுத்திட்டு பப்பிங்லாம் பண்ணிட்டு தாய் மசாஜ், சாண்ட்விச் மசாஜ் போன்ற அனுபவங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது சூர்யாவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வச்சா அதுக்கும் நான் சிரிச்சிருப்பேன். எனக்கு ஜாலியா தான் இருந்திருக்கும். ஆனா வைக்க மாட்டான். தெலுங்குக்காரன் ஆம்பளை எப்படி வைப்பான்? ஆம்பளைங்கெல்லாம் சேர்ந்து ஆம்பளைக்கு மனசை குளிர்விக்கிறதுக்காக ஒரு படம் எடுத்திருக்கானுங்க. அதுல இப்படி காட்சியில வைப்பானுங்க. பெண்கள் கையிலாம் ஒரு குழந்தைய கொடுத்து ஆய்களை விட்டுறானுங்க. ஆம்பளை இவனுக்கு மட்டும் போய் மசாஜ் பண்ணிட்டு வருவானுங்களாம். எனக்கு இந்த மதர் சென்டிமெண்ட்லாம் ரொம்ப போர் அடிக்குது. மதர் போய் மசாஜ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற காமெடி தான் நல்லா இருக்கு. இந்த மாதிரியான நியாயமான கருத்துக்களை எல்லாம் கேட்பதற்கு சென்டர் சிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.